யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யுதாய். இது தெரியாத யாருமே இருக்க மாட்டோம். சிம்பிளாக சொல்லப்போனால் ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டு இல்லாத யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இப்போ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஆதார் கார்டை நிர்வகிக்கும் அந்த ஒரு அமைப்பு இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியில் விடுறாங்க. யாரும் ஆதார் கார்டுக்கு நகலை யார்ட்டையும் கொடுக்காதீங்கப்பா. சொல்லப்போனால் பப்ளிக் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது நெட் கஃபே, இன்டர்நெட் கஃபேலாம் இருக்கும்ல, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு ஏதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. அப்படி டிலீட் பண்ண பிறகு ரீசைக்கிள் பின்னில் போய் டிலீட் பண்ணிடுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. பதறி அடிச்சுட்டு என்னமோ பிரச்சனை தான்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த ஒரு 5-6 மணி நேரத்தில் மறுபடியும் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு செய்தி வருகிறது. இல்லை, ஆதார் கார்டு நகலெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் இந்த ஆதார் கார்டு இந்த விவகாரம் இப்போ பெருசாக மாறுது? ஆதார் கார்டுனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த ஆதார் கார்டினுடைய வரலாறு தான் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆதார் கார்டில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் இப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மேலே கேஸை போட்டுருவாங்க. ஆதார் கார்டினுடைய உண்மையான பதிவுகள் என்ன அப்படிங்கிறத டேட்டா வைஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஃபயர் அப்டேட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்காவது கேள்விகள் இருந்தது என்றால், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்முடைய சேனல் இருக்குல்ல, வியூகம், அந்த சேனலில் தான் ஃபயர் அப்டேட் அப்படிங்கிறது கண்டினியூ செய்ய போகிறோம். எதுக்காக இந்த முடிவு அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபயர் அப்டேட் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் வர்ற தமிழ் பொக்கிஷம் வந்து பார்க்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களும் எல்லா விதமான கண்டென்ட்டும் தமிழ் பொக்கிஷத்தில் இருந்துட்டு இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி இப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. இப்போ ஃபயர் அப்டேட் மட்டும் கூடுதலாக இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி எல்லாமே மிஸ் ஆகுது. குறிப்பாக இந்தியாவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல், இது எல்லாமே மிஸ் ஆகுது. ஸோ ஃபயர் அப்டேட்டில் முக்கியமான அப்டேட் வரும்போது மட்டும் தமிழ் பொக்கிஷத்தில் போடுங்க. மீதம் இருக்கும் அப்டேட் எல்லாம் வேறு ஏதாவது சேனலில், நம்மகிட்ட தான் 3 சேனல் இருக்குது, ஸோ அதில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்முடைய சேனலில் ஃபயர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ செய்கிறோம். முக்கியமான அப்டேட்ஸ், குறிப்பாக ஒரு 2-3 தினங்களில் என்னென்ன அப்டேட் முக்கியமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தமிழ் பொக்கிஷத்தில் ஃபயர் அப்டேட் அந்த பிளேலிஸ்ட்லேயே வந்துடும். ஸோ தமிழ் வியூகத்துக்கான அந்த சேனலுக்கு லிங்க் கீழே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் கார்டு ஒரு கட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இந்த ஏடிஎம்மை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சொல்லி நம்ப வச்சது என்னென்னா, ஏடிஎம்மை நீங்கள் பயன்படுத்தி பணம் எடுத்திங்கன்னா எந்த பைசாவும் கொடுக்க வேண்டாம்ப்பா, பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஏடிஎம்க்கு போக 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் இதெல்லாமே எடுத்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அதன் பிறகு எங்கே போனாலும் அதான் ஏடிஎம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போனோம். திடீர்னு ஒரு சட்டம் வந்துச்சு. 5 முறை தான் எடுக்க முடியும், 4 முறை தான் எடுக்க முடியும், 3 முறை தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் எக்ஸீட் நம்ம பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் 20 ரூபா, 25 ரூபா கமிஷன் பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஏடிஎம்மை பயன்படுத்தக்கூடிய அந்த சேவைக்காக மட்டுமே இவங்க என்ன செய்கிறாங்க? பணத்தை நம்மகிட்ட இருந்து கமிஷனாக எடுக்கிறாங்க. ஆதார் கார்டு ஒரு கட்டத்தில் எப்படி கொண்டு வரப்பட்டது, எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த ஆதார் கார்டை வச்சு நம்மளை என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளால் யூகித்து கொள்ள முடியும். ஸோ முதல் வேலையாக தேசிய மக்கள் தொகை பதிவேடு அப்படிங்கிற ஒரு மக்கள் தொகை பதிவேட்டை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா 2001 கொண்டு வரப்படுகிறது. கார்கில் யுத்தத்துக்கு பிறகு யார் யார் எங்கே இருக்காங்க, பாகிஸ்தான்லேருந்து இங்கே யாராவது வந்திருக்காங்களா, இல்லை இங்கேருந்து யாராவது வெளியில் போயிருக்காங்களா, இது எல்லாமே சாதாரண மக்கள் தொகை கணக்கீடு இல்லாமல் தேசிய மக்கள் தொகை பதிவேடு அப்படிங்கிறதை உருவாக்கி கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போதைய அரசாங்கம். யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் தேடி பிடிச்சிக்கோங்கப்பா. 2001 யாருக்கு கீழே ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ மக்கள் தொகை கணக்கீடு, சென்செக்ஸ்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா? பொதுவாக நம்ம வந்து ஒவ்வொரு 10 வருடத்திற்கு மக்கள் தொகை கணக்கீடு அப்படிங்கிறத எடுப்பாங்க. அந்த மக்கள் தொகை கணக்கீடே இந்த ஒரு மக்கள் தொகை பதிவேட்டுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போதான் 2006 வருடத்தில் மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த ஆட்சி நடக்கும்போது குடிமக்களுடைய உடற்கூறு, அதாவது கைரேகை மற்றும் கருவிழி படலம், நமக்கு பயோமெட்ரிக் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த தேசிய மக்கள் தொகை பதிவேடை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இதுக்காக 2008 வருடம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற UIDAI உதய் அப்படிங்கிற அந்த அமைப்பு தொடங்கப்படுகிறது. இந்த அமைப்பு 2008 தொடங்கப்பட்டுருச்சு. சரியா? நல்லா கவனிச்சிங்கன்னா குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, வங்கி கணக்கு, ஓட்டுநர் உரிமம், அதே மாதிரி வருமான வரி அட்டை, பாஸ்போர்ட் இப்படின்னு சொல்லி 15க்கும் மேற்பட்ட இதே மாதிரி அடையாள ஆவணங்கள், அடையாள அட்டைகள் நம்மகிட்ட இருந்துச்சு. இவ்வளவு அடையாள ஆவணங்கள் இருந்தும் மக்களுக்கான ஒரு தனிப்பட்ட 12 டிஜிட் நம்பருக்கான ஆதார் கார்டு தேவையா இல்லையா அப்படிங்கிற விவாதம் நாடு முழுவதுமா பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுது.
இப்படி பரபரப்பாக பேசப்படுவதற்கு வேறொரு காரணமும் இருக்குது. அப்போது 2008 2010க்குள்ள இந்த ஆதார் கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 76,000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிற ஒரு கணக்கு தான். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத மறுபடியும் பல அரசாங்கங்கள் வழியாக நம்ம படிக்கணும். இங்கிலாந்தில் சார்லஸ் லேண்டன் பிளேர் அப்படிங்கிறவர் தான் அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருக்கார் 2006வது வருடம். அதே இங்கிலாந்தில் அடையாள அட்டை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதே மாதிரி ஆதார் கார்டு மாதிரி அடையாள அட்டை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து, அடையாள அட்டை என்பது ஒருவருடைய பிரைவேசியை பாதிப்பது கிடையாது, அது நவீன யுகத்தில் நம்ம நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அட்டை அப்படின்னு சொல்லி இந்த பிளேர் அவர்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறார். இது 2006வது வருடம். அதே மாதிரி மன்மோகன் சிங் 2010 செப்டம்பர் மாதம் இந்த அடையாள அட்டை அப்படிங்கிறத முதலாவது அடையாள எண்ணை வெளியில் விடுறார். அதாவது நம்முடைய ஆதார் கார்டை வெளியில் விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆதார் நவீன இந்தியாவினுடைய அடையாளம், ஆதார் திட்டம் இன்றைய நவீன உயர் தொழில்நுட்ப திட்டத்தை இல்லாட்டி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது, ஸோ இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி பிளேர் அவர்கள் 2006 என்ன சொன்னாரோ அதையே இந்தியாவும் சொல்லுது. இங்கிலாந்து என்ன சொல்லிச்சோ அதையே இந்தியாவும் சொல்லுது. ஒரு காலகட்டத்தில் இந்தியா இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்தது. இங்கிலாந்தில் இந்த அடையாள சட்டம் கொண்டு வரப்பட்டு 2010 அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்க. எங்களுக்கு இந்த அடையாள சட்டம் இந்த ஒரு எண்ணை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எங்களை நீங்கள் கண்காணிப்பீங்க, எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. ஸோ 2010வது வருடத்தில் பிரிட்டிஷனுடைய பிரதமராக இருப்பவர் கேமரூன் அவர்கள். அந்த கேமரூன் அவர்கள் என்ன செய்கிறாரு, ஓகே இனி இந்த அடையாள சட்டம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணுறார். இதே மாதிரியான போராட்டம் இதே சமகாலத்தில் ஜெர்மனி மற்றும் ஹங்கேரியிலையும் நடைபெறுகிறது. அங்கேயும் அவங்க இதே மாதிரி ஒரு நம்பருக்காக மட்டும் ஒரு அடையாள அட்டை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. பட் அங்கேருந்து ஐடியாவை சுட்ட இந்தியா 2010 முதல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை நாங்கள் கொடுத்துட்டோம், ஆதார் கார்டை கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 2008 தொடங்கப்பட்டுருச்சுல்ல. ஸோ 2009 அதுக்கான தலைவர் யார் அப்படிங்கிறவங்கள அவங்க தீர்மானிக்கிறாங்க, அப்போதைய அரசாங்கம் தீர்மானிக்கிறாங்க. அப்போ யார் வாரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தன் நிலகேனி அப்படிங்கிறவர் வருகிறார். இந்த நந்தன் நிலகேனி அப்படிங்கிறவர் இன்ஃபோசிஸில் வேலை பார்த்தவர். ஸோ அவருடைய தலைமையில் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பு, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு தனியார் அமைப்புகிட்ட இந்த ஒரு முழு பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த UIDAI அப்படிங்கிற இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நந்தன் நிலகேனி அவர்களுடைய தலைமையில் ஈடுபட்டாலும் செயல்பட்டாலும் இவங்களுக்கும் நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அவங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் தான் இருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் தான் நிறைந்திருக்கிறது. ஸோ என்ன செய்யணும்னா மக்கள்கிட்ட இந்த மாதிரி பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி அவங்களுடைய பெயர், முகவரி, அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய பாலினம் இதெல்லாம் வாங்கி அவங்களுடைய இமெயில் அட்ரஸ், அவங்களுடைய கைரேகை, அவங்களுக்கான அந்த கருவிழி படலம் இதை எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி எனக்கு நீங்கள் தரணும். எதுக்கு? UIDAI அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய டீல். முதல் முறையாக 10 கோடி நபர்களுக்கு இது செயல்படுத்த வேண்டும். அதுக்காக இவங்க ஒதுக்கின நிதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3170 கோடி ரூபாய். சரி, இப்படி ஒரு அக்ரிமெண்ட் 2008 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் 2009 நந்தன் நீலகேணி அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துட்டாரு. ஆனால் இதை எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னா சட்டம் கொண்டு வர வேண்டும். இதற்காக இந்திய தேசிய அடையாள ஆணைய சட்ட வரைவு அப்படிங்கிற ஒரு சட்ட வரைவு 2010 நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்படுகிறது. 2010 நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட இந்த சட்டம் அப்படி முன்மொழியப்படுவதற்கு முன்பாகவே, அதாவது 2009 செப்டம்பர்லேயே நந்தன் நீலகேணி அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 6 கோடி பேருக்கு இவங்க என்ன கொடுத்துட்றாங்க? ஆதார் கார்டை கொடுத்துட்றாங்க. ஆதார் கார்டு ஜஸ்ட் அ கார்டு, உங்களை தனியாக அடையாளப்படுத்துவதற்கு 12 டிஜிட்டான நம்பர் மட்டும்தான், இதில் வேறு எதுவுமே கிடையாது, உங்களை ட்ரேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தா இல்லை, இது மேண்டேட்ரியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2010 ஒரு சட்ட வரைவு அப்படிங்கிறது கொடுத்ததுக்கு முன்பாகவே 6 கோடி பேருடைய இந்த டேட்டாவை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? இது எடுத்தது தப்பு தானே அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இதே நாடாளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டது மட்டும் கிடையாது, இந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இந்த ஆதாருக்கு பின்னாடி உழைத்தவர்களை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி சில கேள்விகளும் கேட்குறாங்க. நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறாமல் ஆதார் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏன் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, திட்டத்தின் தேவை குறித்தோ நோக்கம் பற்றியோ தெளிவான வரையறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதா, பெருந்தொகை செலவிடப்பட வேண்டிய இந்த திட்டத்தில் ஒரு கள ஆய்வும் மேற்கொள்ளவில்லை, ஃபீல்டு ஒர்க்கே செய்யலை அப்படின்னு சொல்கிறது மூன்றாவது கேள்வியாக கொடுக்கப்படுது.
முதல் கட்டமாக 10 கோடி பேருக்கு 3170 கோடி ரூபாய்க்கு இந்த ஆதார் கார்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற செலவுகளை காண்பித்தவர்கள், இரண்டாவதாக இருக்கக்கூடிய 10 கோடி பேருக்கு 8861 கோடி ரூபாயாக பட்ஜெட்ல ஒதுக்கப்படுது. ஸோ முதல்ல 3160 கோடினா, இரண்டாவதாக 10 கோடி நபர்களுக்கு ஆதார் கார்டு கொடுப்பதற்கு 8861 கோடி ரூபாய். இப்படியே நம்ம கணக்கிட்டு போனோம்னா அந்த காலகட்டத்தில் 2010 ஒரு 121 கோடி மனிதர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தோராயமா 72,000 கோடி ரூபாய் செலவாகுமே. இந்த செலவுகள் ஏன் உயர்ந்து வருகிறது? இதுக்கு பின்னாடி தனியார் அமைப்பை ஏன் கொண்டு வந்தீங்க? இந்த தனியார் அமைப்பு அப்படின்னு சொல்ற இந்த அமைப்பு கிட்ட தனி மனிதர்களுடைய நம்முடைய இந்த கைரேகையும் நம்முடைய கருவிழிப்படலமும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த டேட்டா பேஸை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? இந்திய அரசியல் சட்டம் சாரத்து 21 படி தனி நபருடைய எந்த டேட்டாவையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எடுக்கக்கூடாது. தனி நபருடைய பிரைவேசி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா சாரத்து 21க்கு எதிராக இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது இருக்கே, இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி இந்த நாடாளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி வைக்கிறாங்க. அடுத்தது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஹங்கேரி, அமெரிக்கா போன்ற இடங்களிலேயே இதே மாதிரி திட்டம் கொண்டு வரப்பட்டு ரத்து செய்யப்பட்டு விட்டது. இந்தியாவில் மட்டும் ஏன் ஆதார் கார்டை கொண்டு வர வேண்டும்? 15க்கும் அதிகமான அடையாள அட்டைகள் இருக்கும்போது இதற்கான உபயோகம் என்ன? இதன் வழியாகத்தான் அரசாங்கத்தினுடைய மானியத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லையே, நீங்க குறிப்பிடவே இல்லையே. ஸோ ஆதார் கார்டு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கடைசி பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடியோ இல்லாட்டி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஏதாவது உதவித்தொகையோ கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி முதலில் குறிப்பிடப்படவில்லை. அடுத்ததா யார் வராங்க ஆட்சிக்கு? இதே பிஜேபி வருது. பிஜேபி வந்தோடனே இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறதுல இந்த ஒரு ஐட்டமும், அதாவது அரசாங்கத்தினுடைய சலுகைகள் கிடைப்பதற்காக ஆதார் கார்டு கொடுக்கலாம், வேண்டும் என்றால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இணைக்கப்படுகிறது. ஸோ இதனால நீதிமன்றத்தில் ஒரு வழக்காகவே தொடர்ந்தாலும் இந்த ஒரு காரணத்திற்காக ஆதார் கார்டு அப்படிங்கிறது டெம்பரரியா மட்டும், பெர்மனண்டாலாம் இல்லை, மேண்டேட்டரியும் கிடையாது, எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கங்களும் ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிஜேபியும் சொல்லிட்டாங்க, காங்கிரஸும் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வேணும் போல அப்படின்னு சொல்லி மக்கள் அடிச்சு பிடிச்சு தபால் ஆஃபீஸில் போய் அவங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த டைமுக்கு வாங்கப்பா, உங்களுடைய கைரேகையும் உங்களுடைய ஐ ஸ்கேனர் எல்லாமே நம்ம செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு மறுபடியும் என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக இ சேவை மையங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கப்பட்டு அதன் பிறகு ஆதார் கார்டு அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது. இதற்கான செலவுகளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனா 2011 இதற்கு ஒரு செக் வைக்கிறாங்க. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் 2011 ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிட்ட ஒரு அறிக்கை, சமையல் எரிவாயு வாங்குவதற்கு புதிதாக உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வேணும்னா நீங்க ஆதார் கார்டை கொடுத்தா தான் வாங்க முடியும், அது மேண்டேட்டரி அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள், அதாவது 2008 தொடங்கப்பட்டு 2009, 2010, 2010 நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்ட பிறகு 2011 பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த ஒரு அமைச்சகம் உனக்கு ஆதார் கார்டு இருந்தால் தான் நீ பெட்ரோலியம் ப்ராடக்டை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததால், ஒரு அறிக்கையாக கொடுத்ததால் மறுபடியும் மக்கள் ஃபோர்ஸாக வாங்குறாங்க. அதன் பிறகு 2012 டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்பதிவாளர் அலுவலகம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேண்டேட்ரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஆதார் கார்டு எல்லா இடத்துலையுமே மேண்டேட்ரி ஆக்கப்படுது. ஒரு கட்டத்தில் பிஜேபி அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, ஆதார் கார்டையும் ஓட்டிங் ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்டையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இணைப்பதற்கு கடுமையாக எதிர்ப்புகளை கூறுகிறார்கள் காங்கிரஸ் அரசாங்கம். ஒரு கட்டத்தில் இந்த ஆதார் கார்டு வருவதற்கு அவங்க தான் காரணம். அந்த நேரம் காங்கிரஸ் அரசாங்கம் ஆதார் கார்டை கொண்டு வருது அப்படின்னு சொன்ன உடனே எதிர்த்த பிஜேபி அரசாங்கம் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆதார் கார்டு மேண்டேட்டரி எல்லாத்துக்கும் வேணும், பேன் கார்டு கூட இணைச்சிக்கோங்க, வங்கி கூட இணைச்சிக்கோங்க, கேஸ் கனெக்ஷன் கூட இணைச்சிக்கோங்க, கேசிபி கூட இணைச்சிக்கோங்க, எல்லாத்து கூட இணைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அரசாங்கத்தினுடைய சலுகைகளும் மானியங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் ஆதார் கார்டு மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி மாற்றப்படுகிறது. ஆதார் கார்டு வாங்க முடியாத நபர்கள் இந்த சலுகைகளிலிருந்து பிரித்து விடப்படுகிறார்கள். சரி, இவ்வளோ சேஃபாக இருக்க வேண்டிய ஆதார் கார்டு எங்கெல்லாம் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. டெக் கிரன்ச் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் அந்த டெக் கிரன்ச் அப்படிங்கிற அந்த வெப்சைட் இல்லாட்டி அந்த நியூஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே சில ஹேக் மெத்தட் வழியாக விபிஎனை பயன்படுத்தி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டா, கொஞ்சோண்டு டேட்டா வச்சு அந்த ஆதார் கார்டினுடைய ஓனர்ஸினுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வெளியில் எடுக்கிறாங்க.
அப்படி எடுத்தது மட்டும் கிடையாது, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போன்ற அந்த மாநிலங்களுக்கு அந்த டேட்டாவை அனுப்பி வச்சு இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, இந்த ஆதார் டேட்டா பேஸை யார் வேணாலும் என்ன செஞ்சிடலாம், ஒருவேளை எடுக்க முடியும், கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 7.82 கோடி மனிதர்களுடைய, இந்தியர்களுடைய ஆதார் கார்டு டேட்டா லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில வந்து எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆதார் கார்டு சேஃப் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே வருது. 2013 உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? ஆதார் அட்டை இல்லாத யாரும் தங்களுக்கு உரிய சேவைகள் பெறுவதிலிருந்து தடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ 2013 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மீறும் அளவுக்கு இந்திய அரசாங்கமும் அதன் பின்னாடி இருந்த அரசியல் கட்சிகளும் இந்த ஆதார் கார்டை எல்லா இடத்துலையுமே மேண்டேட்ரியாக மாற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் சிம்மு வாங்கினா கூட ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு நம்முடைய கைரேகையை பயன்படுத்தி ஜியோ அப்படிங்கிற நெட்வொர்க் வந்த உடனே அவங்க சிம்மு வாங்கணும்னா உன்னுடைய ஆதார் கார்டு இல்லாட்டி உன்னுடைய கைரேகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைரேகை எதற்காக நான் தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஜியோவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஜியோவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துருச்சுப்பா, இதனால் டூப்ளிகேட் சிம் வாங்குறதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சப்ப கட்டுறாங்க. ஸோ தனியார் நிறுவனத்துக்கும் இந்த ஒரு கைரேகையை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கான பதில் தான் சிஐடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஐடி ரெப்போசிட்டரி அப்படிங்கிற அமைப்பு. இந்த சென்ட்ரல் ஐடி ரெப்போசிட்டரி அப்படிங்கிற அமைப்பு தான் நம்முடைய கைரேகை வேறு ஏதாவது கைரேகை கூட ஒப்பீடு செய்து பார்த்து அதில் சேமாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கு இல்லாட்டி ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த கைரேகையும் ஒரு கட்டத்தில் யாராலேயோ திருடப்படலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் மக்களிடையே வந்து கொண்டே இருந்தது. ட்விட்டரில் கரெக்டாக சொல்லப்போனால் 2018 RS சர்மா அப்படிங்கிறவர் சாதாரண மனுஷர் கிடையாது, எங்களை மாதிரிலாம் சாதாரண மனுஷர் கிடையாது. அவர் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ட்ராய் அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, அந்த ட்ராய் அமைப்பினுடைய ஒரு சேர்பர்சனாக இருந்தார். அவர் என்னுடைய ஆதார் கார்டு நம்பர் இதுதான்ப்பா, இதை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும், ஸோ ஆதார் கார்டு நம்பர் வெளியானாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் அவருடைய ஆதார் கார்டு நம்பரை வெளியில் விடுறாரு. அவருடைய ஆதார் கார்டு நம்பரை கிடைச்ச கொஞ்சம் நேரத்திலேயே அவருடைய ஆதார் கார்டை ஹேக் பண்ணுறாங்க கொஞ்சம் ஹேக்கர்ஸ். அவருடைய இன்ஃபர்மேஷனை ட்விட்டர்லேயே வெளியில் விடுறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சாதாரண இன்ஃபர்மேஷன், என் பேர், என் மொபைல் நம்பர், என் அட்ரஸ் இதெல்லாம் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போது நம்மகிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, இந்த ஆதார் கார்டு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மத்திய அரசாங்கம் நேரடியாக ஜியோ போன்ற நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி எல்லா இடங்களிலையுமே இந்த ஆதார் கார்டினுடைய டேட்டா தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் ட்ராய் அமைப்பினுடைய சேர்பர்சனே இதுதாண்டா ஆதார் கார்டு நம்பர், இதை வச்சு என்னடா செய்ய முடியும், ஆதார் கார்டு அவ்வளோ சேஃபானது அப்படின்னு சொன்ன அந்த ட்ராயினுடைய சேர்பர்சன் இருந்த இதே இந்தியாவில் 2022 நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணக்கூடாது, ஆதார் கார்டு கேட்டால் அதனுடைய நகலை கொடுக்கக்கூடாது, அப்படியே கொடுத்தாலும் மாஸ்கிங் ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாஸ்க் ஆதார் கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. இந்த UIDA அப்படிங்கிற வெப்சைட்டில் மாஸ்க் ஆதாரை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துட்றேன். அப்படி டவுன்லோட் பண்ணும்போது கடைசி 4 டிஜிட் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், பாக்கியெல்லாம் XXX அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆதார் கார்டை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2018 சேஃப்னு சொன்ன இந்திய அரசாங்கம் 2022 இது சேஃப் கிடையாதுப்பா, இதை மட்டும் மாஸ்கிங் ஆதார் கார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது அதை எதிர்த்து நிறைய ட்விட்டர் வாசிகள் சமூக வலைதளங்களை பேசு பொருளாக மாற்றுறாங்க. அடுத்த 5-6 மணி நேரத்தில் இந்திய அரசாங்கம் இல்லை நீங்கள் நகலை கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஆதார் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன அதே வார்த்தை தான் சொல்கிறோம். ஆதார் கார்டு இந்த ஒரு கார்டு நவீன இந்தியாவினுடைய ஒரு அமைப்பு, இல்லை நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நவீன தொழில்நுட்பத்தில் பணம் எது தெரியுமா? டேட்டா தான். ஒரு மனிதனுடைய தனிநபருடைய டேட்டா. நான் எங்கே போகிறேன், நான் என்ன சாப்பிட்றேன், நான் என்ன பொருள் வாங்குகிறேன், நான் மொபைலுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறேன், என் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, இந்த டேட்டா ஒரு நிறுவனத்துக்கு கிடைச்சா அவன் விற்பனை செய்யக்கூடிய பொருளை என்கிட்ட விற்க முடியும். எனக்கு தெரியாமலே அவனால் மார்க்கெட் செய்ய முடியும். எனக்கு தெரியாமலே யாருக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி அவனால் யூகிக்க முடியும். இதெல்லாம் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்ப ரீதியான நுட்பங்கள். ஸோ இந்த தொழில்நுட்பத்துக்கு ஹியூஜ் டேட்டா வேணும், சாதாரண டேட்டா கிடையாது, ஹியூஜ் டேட்டா. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே அதை கால்குலேட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை கொண்டு வர்ற ப்ரிடிக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் என்ன தேவை? டேட்டா.
பல மில்லியன் டேட்டா வேணும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டேட்டா வேணும். அந்த கோடிக்கணக்கான டேட்டாவா இப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய கோடிக்கணக்கான டேட்டா இந்த ஆதார் அப்படிங்கிற கார்டுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு டிரான்சாக்ஷன் நடத்தினாலும் சரி, ஒரு சிம்மு வாங்கினாலும் சரி, நீங்கள் நிலத்தை யாருக்காவது விற்றாலும் சரி, வாங்கினாலும் சரி, இல்லை வேறு எந்த விஷயம் செய்தாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, கவர்மெண்ட்டிட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஸோ உங்ககிட்ட ப்ரைவேசி இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த டீட்டெயில்ஸை உங்ககிட்ட கேட்டு கவர்மெண்ட் வாங்குறது ப்ரைவேசி. உங்களுக்கே தெரியாமல் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரைவேசி கிடையாது. ஸோ இந்த இந்தியாவில், நம்ம இந்தியாவில் ஆதார் கார்டு அப்படிங்கிறது தனி ஒரு மனிதனை எப்போதுமே ரொம்ப பெரிய அளவில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவனை கண்காணிப்பதற்கும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கூண்டுக்குள், ஒரு வட்டத்துக்குள் இப்படித்தான் நீ செயல்படுத்த வேண்டும். நாளைக்கு இது ஒரு டிஜிட்டல் கரன்சி ஆகுமோ, எல்லாருமே டிஜிட்டல் யுகத்துக்கு மாறிட்டு இருக்கோம். டிஜிட்டல் யுவான் வந்துருச்சு, டிஜிட்டல் டாலர் வந்துருச்சு, கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு, நாளைக்கு டிஜிட்டல் ருப்பியும் வரலாம். அப்படி வரும்போது ஆதார் கார்டு கூட நீங்கள் அதை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன நடக்கும், என்னென்ன எதிர்வினைகள், என்னென்ன நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் அதனுடைய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆதார் கார்டு எப்படி வந்துச்சு, புலித்தோல் போர்த்திய பசுவா இல்லை பசு மாதிரி வேடமிட்ட புலியா அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். ஃபயர் அப்டேட்ஸுக்கு தமிழ் வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரட்டும். இந்த காணொலி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், அரசாங்கத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ நண்பர்களுக்கும் பகிர்ந்து இப்படி தாண்டா வந்திருக்கு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நம்மளாம் சின்ன பிள்ளைகள், நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போது நம்ம இளைஞர்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் இந்த ஆதார் கார்டு நம்மிடையே திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க நான் நம்புகிறேன். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.